மகாநதி சீரியல்ல இனி எபிசோட பொறுத்தளவு இப்ப சாரதா கிடைச்சிட்டாங்க இல்லையா? சாரதாவ கூட்டிக்கிட்டு நம்ம விஜயும், காவேரியும் கார்ல வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம கங்காவும், யமுனாவும் ஃபோன் பண்ணி அம்மா கிடைச்சிட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா கண்டுபிடிச்சிட்டோம். என் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்க அவங்க கிட்ட குடு நான் பேசணும் அப்படின்னு உடனே லவுட் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். பேசுங்க அப்படின்ன உடனே 2 பேரும் எதுக்காக இப்படி கோவிச்சுக்கிட்டு போற? நீ என்ன சின்ன பிள்ளையா? ஆமா, நாங்க ஃபோன் பண்ணப்ப கூட ஏன் ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல? அப்படின்னு கேட்குறப்ப, நான் ஃபோனே எடுத்துக்கிட்டு வரல. அது வீட்லயே தான் இருக்கு. அதனால தான் ஃபோன அட்டெண்ட் பண்ணல அப்படின்னு சாரதா சொல்லிடுறாங்க. ஸோ இப்படியே பேசி முடிச்சதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே காவேரியும், சாரதாவையும் இறக்கி விட்டுட்டு நம்ம விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாப்புல. உடனே சாரதா இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை என்னை தான் வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு மிஸ் சொல்லிட்டாங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம காவேரி சொன்னதா நம்ம விஜய் சொன்ன உடனே அவ கிடக்குறா நீங்கள் உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போயிடுறாங்க. ஆனாலும் விஜய் இருந்துக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஆனால் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு இல்லை நான் உங்களை மன்னிச்சிட்டேன் உள்ளார வாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொன்னதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சமாதானமாகி வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தாத்தா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மாத்திரையே சாப்பிட மாட்டேங்கிறா, நீ உடனே வா அப்படின்னு கூட்ட உடனே காவேரி இருந்துக்கிட்டு என்னது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அவசர அவசரமாக வீட்டுக்கு போய் நம்ம காவேரி அம்மு பாப்பாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் மாத்திரைலாம் கொடுக்குறாங்க. பாப்பா இன்னைக்கு என் கூடயே இருங்க அப்படின்ன உடனே சரி நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மு பாப்பா கூடயே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் ஹாலில் போய் ஒரு சோபாவில் படுத்துக்கிட்டு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.